Hello friends, welcome to Gomati's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பத்திங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல ஒரு லஞ்ச் காம்போ தான் பார்க்க போறோம். முள்ளங்கி பொரிச்ச குழம்பும் அது தொட்டு சாப்பிடுற மாதிரியான கோவக்காய் வறுவல் ரெண்டுமே எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு செஞ்சிருக்கிற பொரிச்ச குழம்புன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல குக்கர்லயே நீங்க செஞ்சு முடிச்சிரலாங்க. செய்யிறதுக்கு ஒரு 15-20 நிமிஷம் இருந்தா போதும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய வகையான லஞ்ச் காம்போ ரெசிபி போட்டுருக்கேன். ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. விருப்பப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த குழம்பும் வறுவலும் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த குழம்பு வந்து குக்கரில் தாங்க பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குக்கரில் நல்லா 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதை தாளிக்கிறதுக்கு 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சோம்பு சேர்க்க வேண்டாம். இப்போ போட்டிருக்க சாமான்கள் எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து விடுங்க. இப்போ நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் போட்டுட்டு இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வெங்காயம் நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக மசாலா பொடி சேர்த்துக்க போகிறோம். அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டு இந்த எண்ணெயில் வதக்கிறப்ப இந்த குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மசாலா கறியிடாமல் பக்குவமாக வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு கொஞ்சம் தக்காளி ஜாஸ்தியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். சின்ன சைஸாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு 1லேருந்து 1.25 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு முள்ளங்கியை வட்டமாக நறுக்கி சேர்த்துருக்கிறேன். முள்ளங்கி பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் முருங்கைக்காய், கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் உருளைக்கிழங்கு போட்டு கூட இந்த குழம்பு செய்யலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த முள்ளங்கி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த முள்ளங்கி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் குழம்பு பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். குழம்பு பொடி வீட்டில் எப்படி செய்யணுங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். ரெசிபி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வைக்க போகிற அளவுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் போதும். சப்போஸ் உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த மசாலா பொடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கருகிடாமல் வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். நான் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, இந்த குழம்பு குழகுழப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை வேக வச்சுக்கலாம். நீங்கள் திறந்தே வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. குக்கர்லன்னா நமக்கு சட்டுன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்ம வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே ஒரு தேங்காய் விழுது ரெடி பண்ணிக்குவோம். அதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் துருவின தேங்காய் ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சின்ன முடி தேங்காவாக இருந்தால் 1 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம், சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடைய பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசாவை எடுத்து சுடுதண்ணியில் ஒரு 10-15 நிமிஷமாக ஊற வச்சுருக்கிறேன். அந்த ஊற வச்ச தண்ணியோடையே சேர்த்துக்கலாங்க. கூடவே இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். கசகசா இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெறும் பொட்டுக்கடலை மட்டும் சேர்த்து கூட அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் விழுது ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 விசில் வச்சுருந்தேன், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குழம்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தகன்னு ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ பார்க்குறப்ப கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சமயத்தில் அந்த அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா வளம்பி சேர்த்துக்கோங்க, அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 4-5 நிமிஷம் கொதிச்சு வரட்டும்.
இப்போ இது இந்த மாதிரி கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பயே இதில் உங்கள்கிட்ட புதினா தலை இருந்துச்சுன்னா ஒரு 4-5 புதினா தலை சேர்த்துக்கலாம். நான் வெறும் கொத்தமல்லி மட்டும்தாங்க சேர்த்துருக்குறேன். இது சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதிச்சு வரட்டும். இப்போ இது கொதிச்சிட்டு இருக்க உப்பு செக் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் இப்போ சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிச்சு வரட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷம் மீடியம் தீயிலே கொதிக்க வச்சுருந்தேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குங்க. கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ், அதாவது கோவக்காய் வறுவல் சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஒரு பேனில் நல்ல ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் போட்டு நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 300 கிராம் அளவுக்கு கோவக்காயை வட்டமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப மெல்லிஸாக நறுக்க வேண்டாம், அதுமாதிரி ரொம்ப தடிமனாகவும் நறுக்க வேண்டாம். கொஞ்சம் மீடியம் சைஸாகவே நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த கோவக்காய் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு 3/4 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இந்த எண்ணெயிலேயே இந்த கோவக்காயை நல்லா பரட்டி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா மீடியம் தீயிலே மூடி வச்சு இடையில கலந்து விட்டு வேக விடுங்க. அந்த ஆவியிலேயே கோவக்காய் வெந்து வந்துடும். ஒரு 5-6 நிமிஷம் எடுக்குங்க வேகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 நிமிஷம் நல்லா வந்து பிரட்டி வேக வச்சுருந்தேன். நிறமும் மாறி உங்களுக்கு வெந்து வந்திருக்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கோவக்காலாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் மசாலா பொடி சேர்க்கணும். முன்னாடியே போட்டிங்கன்னா மசாலா கருக ஆரம்பிச்சிடும், கோவக்காய் வேகாது. இப்போ தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் இதுக்கு தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் இந்த குழம்புக்கு கொஞ்சமாக கரம் மசாலா போடலாம், பட் நான் வந்து போடலைங்க. இது இந்த அளவுக்கு பரட்டினதுக்கப்புறமா இனிமேல் மூடி வைக்க வேண்டாம். திறந்தே வச்சு நல்லா பரட்டி வேக விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வேணுமோ அந்த அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. தேவைப்பட்ட இடையில கொஞ்சமாக நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றுக்கலாம் இந்த கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்ல ரோஸ்ட் ஆகி கோவக்காய் பொரியல், அதாவது கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நான் இந்த டெக்ஸ்சரில் இருக்கப்போ எடுத்துக்கிறேங்க. இது இன்னுமே உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். அதாவது நீங்கள் இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் செய்கிறப்ப வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். சூப்பரான கோவக்காய் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த பொரிச்ச குழம்பும் கோவக்காய் வறுவலும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.